ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா, சிவவாக்கு ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ரொம்ப தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி மேம். மேம், அடுத்ததான் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போதுமா? புதனுடைய ஆதிக்கம், இரட்டை குணம், ஆஸ்லைஸ் மைண்ட் வந்து அப்படியே அலபாஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்காது. ஏன்னா குரு வந்து ஜென்மத்துல இருந்துட்டு இருந்தார். இருந்தாலும் இன்னும் 4 மாசம் இருப்பாருங்க. அப்ப இந்த குருவுடைய அமைப்பு என்னன்னா, இந்த குழந்தைகள்னால ஏதாவது பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு செலவை கொடுக்கக்கூடிய அமைப்பு, சின்ன சின்ன அவமானம், கெட்ட பேரு, தொழில் பண்ற இடத்துலயோ அல்லது ஒரு பொலிட்டிக்கல்ல இருக்காங்க, எதுல இருந்தாலும் ஒரு சின்னதா பின்னாடி போனோன்னு இவங்க என்னத்த செஞ்சாங்க, பெரிய பில்டப் பண்றாங்க, அல்லது வந்து ரொம்ப அவங்கதான் ஒர்க் பண்ண மாதிரி காட்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வேலைக்கான விஷயத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பேருங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். இப்ப 2ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய கடகத்துக்கு வரும் பொழுது சிறப்பான அம்சம் உண்டுங்க. ஏன்னா குழந்தைகள்னால வரவு உண்டு, குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, அதே போல பணம் வரும், பெரும் பணம் வரக்கூடிய அமைப்பெல்லாம். பெரும் பணம் கிடையாது, பெரும் பணம். ஏன்னா புனர்பூஷங்கிற நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் அங்க இருக்கு. சோ வந்து உச்சம் பெற்று உட்காரும் பொழுது அது 2ஆம் இடம் தனமுடைய இடங்க. அதனால மிதுனத்துக்கு நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு எப்படின்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்காத ஒரு சொத்து, ஒரு பூர்வீகம், ஒரு மதிப்பு, மரியாதை, புகழ் எல்லாமே தேடி வரப்போது. மிதுன ராசிக்காரங்க எல்லாருமே காத்துருங்க. கண்டிப்பா மேம். இப்போ குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல எப்படி இருக்கும்? குடும்பம் சார்ந்த விஷயத்துல வந்து கணவன் மனைவி ஏதாவது பிரிஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு, அல்லது ஒரு கூட்டு குடும்பமா இருந்து சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய அமைப்பு. வாக்குவாதத்துல மட்டும் கொஞ்சம் எப்பயுமே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா குரு வந்து என்னன்னா, எனக்கு தான் எல்லாம் தெரியும், நம்ம சொல்றதை எல்லாருமே கேளுங்க, நான் சொல்றதுக்கு தான் நீங்க கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வரும். அப்ப அது வந்து நம்ம இந்த கடகம்ங்கிறதுனால கேது வந்து வேற ஜாயிண்ட் ஆக போறாரு டிசம்பர் 5ஆம் தேதி. சோ அப்ப அந்த டிசம்பர்ல அத பின்னாடி நான் சொல்றது ஜூனு இந்த டிசம்பர் காலம் கட்டதுலாம் இந்த கேதுவோட அமைப்பு வரும் பொழுது ரொம்ப ரொம்ப வாக்குல மட்டும் என்னென்ன பேச்சுகளை மட்டும் அளந்து பேசணும்னு வச்சுக்கோங்க. அளந்து பேசிட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப உங்களுடைய தொழில்ல பிரச்சனை இல்லை, குழந்தைங்கள்ட்ட பேசுறதோ பழகிறதோ, ஒரு இந்த ஸ்கூல் காலேஜ் இது மாதிரி கல்வி சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பா இருக்கக்கூடியது. இந்த மேடை பேச்சாளரா இருக்கிறவங்க, இது மாதிரி வாயினால சம்பாதிக்கக்கூடிய எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க மாதிரி இருக்கிறவங்களுக்கு, அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கா மட்டும் கரெக்டா வாக்குறுதி கொடுக்கறது, கரெக்டான பேச்சு இது பண்றது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அது வந்து ஏதாவது சட்ட சிக்கலை ஏற்படுத்திடும் அப்படிங்கறத சொல்லலாம். கண்டிப்பா மேம். பேச்சு மட்டும் கரெக்டா இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்றீங்க. மாணவர்களுக்கு எப்படி மேம் இருக்கு? மாணவர்கள் நல்லா படிக்கக்கூடிய காலம், ஞாபக சக்தி நிறைய இருக்கும். அவங்களுக்கே வந்து எப்பயுமே வந்து குரு வந்து ஜென்மத்துல இருக்கும்போது தனக்குன்னு ஒரு வட்டம் போட்டுக்குவாங்க. நான் இப்படிதான், இதை தாண்டி நான் அந்த கோட்டை தாண்டி நானும் வர மாட்டேன், நீ வரக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, தன்னோட இதை வந்து பர்ஃபெக்ட் பன்சுவாலிட்டி இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்கும். அப்ப 2ஆம் இடத்துக்கு வரும்போது குடும்பத்திலேயே அதை திணிப்பாங்க. நான் இப்படி கரெக்டான டைமுக்கு வந்திருக்கேன்ல, நீ வந்து கரெக்டா இரு அப்படிங்கிற ஒரு இது ஆர்குமெண்ட் இருக்குமே ஒழிய மத்தபடி இவங்க வந்து தன்னை மெருகேற்றிக்க கொள்ளக்கூடிய அமைப்புல நல்லா இன்ட்ரெஸ்டா படிப்பாங்க. கண்டிப்பா நல்ல மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் இருக்குங்க. கண்டிப்பா. இப்ப சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? உறவுகள்ல வந்து மனக்கசப்பு வருங்க. சகோதர சகோதரிகளிடையே ரொம்ப மனக்கசப்பு கூட வரலாம். ரத்த உறவுகள்பாங்கள, நெருங்கிய உறவுப்பாங்க, அதெல்லாம் எப்படின்னா அந்த செவ்வாய் சனி சேர்க்க. வண்டி வாகனத்துல கவனமா போகணும். புதிய வண்டி வாங்கினாலும் 4 நட்சத்திரம் தாராபலன் இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கிறது மிதனத்துக்கு நல்லது. அப்ப உறவுகளிடையே மனக்கசப்பு வந்து ஏன்னா ஒரு சொத்து சம்பந்தமா இருக்கலாம், அல்லது வந்து இவங்களுடைய வீட்டுல வந்து தேவையில்லாம இன்வால்மெண்ட் ஆகுறது. நீ ஏன் என்னோட இதுல தலையிட்ட, என் குடும்பத்துல நீ வந்து தேவையில்லாத பஞ்சாயத்துல நீ என்ன பண்ணணும்ல, டாக்குமெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அந்த 10ஆம் இடம் அப்படிங்கும் போது ஜீவன ஸ்தானத்துக்கே அது வந்து தொழிலே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். அவங்கனால நான் போகல. இப்ப வந்து என் மாமியார்னாலதான் எனக்கு பிரச்சனை. இவ்வளவு நாள் ஒழுங்கா எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு, மாமியார் சொல் பேச்ச கேட்டுட்டு அத்தம்மா பேச்ச கேட்டுட்டு எனக்கு வந்து வம்புக்கு அலையறாரு அப்படி. அது ஒரு உறவு தானுங்களா. அப்ப அவங்களுடைய பெண்கள் 2 பேத்துக்குமே பெண்களுக்கே நல்லா இருக்கணும். சோ 2 பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் ஆயிரும். அப்ப நீ நான் பெருசா நான் பெருசாங்கிற அப்ப விட்டு கொடுத்து போறது நல்லது தானே. மிதுனம் வந்து எப்பயுமே சமரசமா விட்டு கொடுக்கும். கொஞ்சம் நகைச்சுவையா ரைட்டுங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிட்டாங்கன்னா பிரச்சனைகள் தவிர்க்கலாம். இதெல்லாம் கேட்கும் போது
நம்ம வீட்டுல எத்தனை பேர் மிதுனம் இருந்தா ஷேர் பண்ணணும். பாத்தியா எவ்வளவு கரெக்டா சொல்றாங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நம்ம கிரகத்துடைய அமைப்பை வச்சுதான் சொல்றோம், கட்டத்தை வச்சுதான் எவ்வளவு விஷயமும் சொல்றோம். கண்டிப்பா. இப்ப உங்களுக்கான இந்த ஆண்டுக்கான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா, ஜீவ சமாதியாக இருக்கக்கூடிய நீர்நிலையில இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு எடுக்கலாம். அது சிவன் கோயிலா இருக்கலாம், அல்லது அங்க ஜீவ சமாதியா வந்து ஒரு சித்தரா அங்க வந்துட்டு இருப்பாங்க. அங்க வந்துட்டு நீங்க காய்ந்த திராட்சை, அவங்களுக்கு நான் அபிஷேகத்துக்கான பன்னீர் வாங்கி கொடுக்கறது. ஏன்னா இங்க வந்து கதம்ப மாலை வாங்கி போடலாம், வாசனையே இல்லாத கதம்ப மாலை வாங்கி கொடுக்கறதும் நல்லா இருக்கும். மெடிடேஷன் பண்ணா கூட கண்டிப்பாக மிதுனத்துக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். கண்டிப்பாங்க. பொதுவாவே வருடம் பொருந்தாலும் சரி, மாதம் பொருந்தாலும் சரி, எல்லா மக்களோட மனநிலையும் நம்ம ராசிக்கு எப்படிதான் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ள இருக்கும். ஏன்னா பெரும்பாலும் ஜோதிடர்கள் சொல்றதை கேட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் இங்க நடந்திருக்கு அப்படிங்கறதுனால அந்த நம்பிக்கை மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது இல்லையா? சோ இந்த புத்தாண்டு, அதுவும் தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. இந்த தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க மேம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், புத்தாண்டு தமிழ் நல்வாழ்த்துக்கள். அதாவது 60 தமிழ் புத்தாண்டுங்கிறது இருக்குங்க, 60 வருடங்கள் இருக்கு. அதுல பராபவ வருடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அவமானம், கெட்ட பேரு, சின்ன சின்ன இந்த போர்க்களம், பராபவ அப்படின்னா ஒரு பரபரக்கக்கூடிய அமைப்புல இந்த அரசியல் சார்ந்து ஆன்மீக துறையிலையும் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருடம் நிறைய வந்து பஞ்சாங்கத்துல நமக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. பிரபஞ்சத்துல பாத்தீங்கன்னா இந்த பஞ்சபூத தத்துவத்துல நீர், நிலம், காற்று அப்படிங்கறதுலயும் சில விஷயங்கள், இடர்பாடுகள், பூகம்பம் அல்லது நீர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அழிவை கொஞ்சம் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. சதயம் நட்சத்திரத்துல பிறக்கக்கூடிய இந்த ஆண்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரகங்களுடைய அமைப்பு ராகு கேது சர்பம் அப்படிங்கக்கூடிய அந்த இதுல வந்து லாக் ஆகுது. கால சர்ப தோஷம்பாங்க. அப்ப கும்பத்துல ராகுனா இங்க சிம்மத்துல கேதுங்க. மத்த கிரகங்கள் 7 அடைவுக்குள்ள வருது. இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். நம்மளுடைய பிறப்பு ஜாதகம், ஜனனம், எந்த டைம், எந்த லக்ன புள்ளி, ராசி, இத வச்சுதான் நம்ம சொல்றோம். அதே போலதான் இது. கண்டிப்பா ஒரு நம்ம நாட்டுல வந்துட்டு சுதந்திரம் பெற்ற அந்த நாள் நேரத்தை கூட குறிச்சு வச்சிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது ஒரு தசா புத்திய சொல்றது. அதே போல அந்த கிரகத்துடைய கோச்சார இணைவுகள், அந்த இணைவுகள் வந்து நம்ம கிரகத்தோட சேரும் பொழுது பாவகத்தன்மையா நிறைய பல பரிமாணங்கள் ஆண்டுக்கு ஆண்டு, மாதத்துக்கு மாதம் மாறும். அப்ப ஆண்டு கோளாக மாறக்கூடியது 2.5 ஆண்டுக்கு ஒரு தடவை சனி பகவானுங்க இப்ப மீனத்துல பிரவேசிச்சுட்டு இருக்காரு. குரு வந்து ஒரு விசேஷ சுபகிரகம். அது பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்துட்டு இருக்காரு ஆல்ரெடி. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகம், அதிசார குருவாக அடுத்த ஆண்டு வந்து உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்துட்டு அப்புறமும் கடகத்துக்கு மாறக்கூடிய ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே அந்த மிதுனம், கடகம், சிம்மம் 3 இடத்துக்கு வரும் பொழுது குருவுடைய பரிமாணம் எப்படின்னா இதெல்லாம் கலந்த கலவையாக நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன். இதுல என்ன நம்ம பரிகாரம்ங்கிறத ஆட் பண்ணி சொல்றோம். கண்டிப்பா மேம். மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க மேம்? மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா ஒரு 75 கொடுக்கலாங்க, நல்லா இருக்கும். ஏன்னா குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆகிறனால 75 கொடுக்கலாம். கண்டிப்பா மேம். ரொம்ப தெளிவா இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இப்படிதான் இருக்க போது, இவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்க போது, ஆனா கடவுள் வழிபாடுகளும் இருக்கு, அதையும் பண்ணும் போது நீங்க ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க. நன்றிமா. சிறப்புமா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.